Hi viewers, welcome to Ambutudha Media. நீ நம்ம எந்த டைரக்டர் பற்றி பார்க்க போகிறோன்னா செல்வராகவன், ஜீனியஸ் செல்வராகவன். இன்னைக்கு நம்ம செல்வராகவனோட புதுப்பேட்டை படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த புதுப்பேட்டை படத்தில் நிறைய விமர்சனம் இருக்கு. அந்த டைம்ல ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகல. ஆனால் இங்க விஷயம் என்னன்னா, ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. இந்த படத்துல பேசின அரசியல்னால ஒரு சில அரசியல் பார்ட்டிஸ்க்கு இந்த படம் பிடிக்கல. அதனால இந்த படத்தை அப்படியே டம்ப் பண்ணிட்டாங்க. ஆனா போ ஜென்ரேஷன் மாற மாற இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு வந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல இருக்கிற ரானஸ் தான். ஒரு சீன்னா இப்ப சினிமாக்காகன்னு ஒரு சீன் இல்லாம ஒரு நிஜமா ஒரு கேங்ஸ்டர் இருந்தா என்ன பண்ணுவான், நிஜமா ஒரு கேங்ஸ்டர் இருந்தா அந்த இடத்துல எப்படி பிரதிபலிப்பானோ அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி செல்லராக நம்ம காமிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கேமராமேன் கூட இப்ப ரீசெண்டா டிஸ்கஸ் பண்ண ஒரு வீடியோ வரும். அந்த டைம்ல தனுஷ் அவர் இந்த படத்தை நடிக்க மாட்டார், ரொம்ப கேங்ஸ்டர் படமா இருக்கு, இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றப்போ அவர் போய் பேசின மாதிரி. ஆனா உண்மையிலே இதுல என்னன்னா, செல்வராகவனோட ஐடியாலஜி கரெக்ட். ஒரு கேங்ஸ்டர்ன்ற அந்த தமிழ் சினிமால எப்படி இருப்பானா, ஜெயின்டிக்கா இருப்பான், பார்க்கவே ஒரு 10 பேர் அடிக்கிற ஒரு பைல்வானா இப்படிதான் இருப்பான். ஆனா ரியல் கேங்ஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னா கொக்கி குமார் மாதிரி தான் இருப்பாங்க. செல்வராகவன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம எடுக்கிற கேங்ஸ்டர் படத்தெல்லாம் உண்மையில ரவுடிங்க பாக்குறப்போ நாங்க இப்படியா இருக்கோம்னு நினைச்சு சிரிக்கிறோம். அப்போ ஒரு கிரியேட்டரா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்னா ஒரு கேங்ஸ்டரே நம்மளால கரெக்டா பிரதிபலிக்க முடியல சினிமாலன்ற ஒரு தாக்கம் தான் இந்த படம். இந்த புதுப்பேட்டை படம் பார்த்துட்டு இதுல ஒரு சில ஃப்ரேம்ஸ் வச்சிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு கேரக்டர் ஃப்ரண்ட்ல இருக்கும், பின்னாடி இருக்கிற கேரக்டர் ரொம்ப லாங்கா இருக்க மாதிரி ஒரு லென்ஸ்ல எடுத்திருப்பாங்க. அந்த லென்சிங்கே சூப்பரா இருக்கும். பியூட்டிஃபுல் மைண்ட்னு ஒரு படம் இருக்கு. பியூட்டிஃபுல் மைண்ட் படம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது செல்வராகவன் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்றது. அதுல ஒரே ஒரு சீன் இருக்கும். இப்ப இந்த சீனை பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும் பாரு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமிங் சென்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு நான் இதனால மட்டும் சொல்லல. செல்வராகவனோட மயக்கம் என்ன ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒன்லைனே பியூட்டிஃபுல் மைண்டோட ஒன்லைன் தான். சரி, நம்ம புதுப்பேட்டைக்கு வருவோம். இந்த புதுப்பேட்டை படத்தை ஒரு கிராஃபா நீ பாக்குறப்போ, ஃபர்ஸ்ட் இந்த குமார் அவங்க வீட்டுல இருக்கான், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கான், ஓகேவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இருந்தோடனே அவனோட நிலைமை இப்படி டவுன் ஆகுது, கரெக்டா. அதுக்கப்புறமேட்டு இங்க கொஞ்ச நேரம் சர்வே ஆகிறான், இந்த கேஸ்ல எல்லாம் மாட்டுறான். அதுக்கப்புறம் அன்பு அவர்கிட்ட நல்லா பழக்கமாகறான். அதுக்கப்புறமேட்டு நிறைய அந்த மூர்த்தியோட தம்பியை சாவடிக்கிறான். சாவடிச்சோடனே அவனோட கிராஃப் இப்படியே ஏறுது. ஏறி கொஞ்சம் டாப்ல போயிடுறான். ஓகே, டாப்ல போயிட்டு இங்கேயே கொஞ்ச நாள் சர்வே பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட்ல அவனுக்கு எதுதான் ரியல் லைஃப்னு தெரியறப்ப திருப்பி அவன் கிராஃப் இறங்குது. அதாவது இது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம், ஓகேவா. நம்ம அனலிஸ்டிக் பாக்குறோம்ல, அனலிஸ்டிக்ல பாக்குறப்போ இந்த வீக்ல கிராஃப் அதாவது வியூஸோட கிராஃபோ ஒரு லைக்ஸோட கிராஃபோ பார்த்தா இப்படி இருக்கும். அடுத்த வீக் பார்த்தா நமக்கு வியூஸே போயிருக்காது. அதுக்கு அடுத்த வீக் பார்த்தா வியூஸ் ஏறும். இதுதான் ஆக்சுவலா ஒரு லைஃபோட கிராஃபே. எப்பயுமே சமநிலையா ஒரு மனிதனோட வாழ்வு இருக்காதுன்றத இந்த புதுப்பேட்டை படத்துல ரொம்பவும் பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. இந்த ரவுடிசம் இதெல்லாம் கூட நீங்க ஓரம் வச்சாலும் ஒரு மனிதனோட வாழ்க்கைய கிராஃபா பண்ணது புதுப்பேட்டை படத்துலதான். இப்ப நமக்கு படம் பாக்குறப்போ கூட புதுப்பேட்டை பார்த்தா ரொம்ப புதுசா இருக்கும். ஏன் புதுசா இருக்கும்? செல்வராகவன் ஸ்கிரீன் பிளேல ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணிட்டாரா அப்படிலாம் கேட்டா அப்படிலாம் இல்லை. என்ன இதுல ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணிருக்காருன்னா, அவர் அந்த ஸ்கிரீன் பிளேவை நம்பல, அந்த கொக்கி குமார்ன்ற ஒரு கேரக்டரை நம்பி இருக்காரு. இப்போ நீ படம் பாக்குற புதுப்பேட்டை படம் ஒரு ஆடியன்ஸ் நீங்க பாக்குறீங்க, கொக்கி குமார் அடுத்தது என்ன பண்ண போறாரு கெஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதுதான் இந்த படத்தோட பிளஸ்ஸே. ஏன்னா இவன் அடுத்தது என்ன பண்ணுவான்றதே தெரியாது. அவன் ஃப்ரெண்டோட மணியோட தங்கச்சி கலந்து போவான், பட்டுன்னு தாலி கட்டிடுவான். அவங்க அப்பாவுக்கு போய் வீடு பார்க்க சொல்லுவான், பட்டுன்னு அவங்க அப்பாவே சாவடிச்சிருவான். அவனோட மென்டாலிட்டியை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுதான் இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்மள பார்க்க வைக்கிறது. புதுப்பேட்டை படம் பார்த்து இருந்தீங்கன்னா கொக்கி குமார் அவங்களோட கண்டிப்பா நீங்க கனெக்ட் பண்ணிப்பீங்க. ரவுடிசம் இதெல்லாம் தாண்டி ஒரு நார்மல் மனுஷனாவே கொக்கி குமார் அவங்களால நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவனோட சைக்கோபேத் லெவல் இதுல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவனோட டிசிஷன் அவன் தான் எடுப்பான். ஒரு ஹீரோயிசமா காட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய சீன் கட் பண்ணுவாங்க, கொஞ்சம் சினிமாட்டிக்கா எடுப்பாங்க, ஓகேவா. இப்ப நீ யோசிச்சு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு அவன் தங்கச்சிக்கா தாலி கட்டுற சீன்லாம் எத்தனை சினிமாவில் நடந்திருக்கு. அதுதான் கொக்கி குமார். இனி வரைக்கும் புதுப்பேட்டை கொக்கி குமார் கேரக்டர் தனுஷ்க்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்குன்னா அதுக்கு செல்வராகவன் ரைட்டிங் தான் ஃபர்ஸ்ட். இது ஒரு படமா பார்க்காம தமிழ் இண்டஸ்ட்ரியோட 15 ஐகானிக் சீன்ஸா பாரு. ஒரு 15 ஐகானிக் சீன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படியே சொன்னா அவங்க அம்மாவை சாவடிக்கிற சீனு. அடுத்தது பார்த்தா அவர் போயிட்டு அன்பு சார்
அப்படின்ற ஒரு சீனு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் டெம்ப்ளேட்டா யூஸ் ஆகுதா இல்லையா? ஏன் டெம்ப்ளேட்டா யூஸ் ஆகுதுன்னா அதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. அடுத்தது பார்த்தோன்னா அந்த போஸ்டர் ஓட்ட போற சீனு. போஸ்டர் ஓட்ட போறப்போ மூர்த்தியோட தம்பி அடிச்சுட்டு எவ்வளவு அடிப்ப வலிக்கல அப்படின்னு சொல்றதுலாம் நம்ம பாக்குறப்போ நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். லைஃப்ல நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோம். இப்போ நிறைய மீம்ஸ் எல்லாம் பாக்குறப்போ கடவுள் வந்து நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி நம்ம கொக்கி குமாரா வந்து மீன் சொல்லி போட்டு எவ்வளவு அடிப்ப வலிக்கல அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் வரைக்கும் அந்த படம் யூஸ் ஆகுதுன்னா அந்த படத்துல இருக்கிற ரைட்டிங் தான் மேட்ரு. புதுப்பேட்டை படம் அந்த பீரியட்ல வந்தது எல்லாத்தையும் விட்டாலும் நம்ம இப்போ 2024 இந்த படத்தை பத்தி பேசுறோம். இன்னைக்கு அந்த படத்தை பாக்குறப்ப கூட கிளைமேக்ஸ் வரைக்குமே உனக்கு நெக்ஸ்ட் என்னன்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றத நீ விட்டாலுமே குமார் கேரக்டர் போயிட்டு அந்த இடத்துல கத்திய வச்சுட்டு ஒரு சைடு வந்து இரும்பு கம்பி வச்சுட்டு நிப்பாரு. ஓகேவா? இதுல அவரு வில்லனா ஹீரோவா? நீ வந்து இவரை வந்து ஹீரோன்னு சொன்னா அப்ப அவன் தம்பியை சாவடிச்சுட்டு மூர்த்தி இருக்காரு நவர முடியாம அவர் முதுகுல குத்தியா நீ அப்ப அவருமே ஹீரோ தானே. இதுல ஹீரோ வில்லன்ற கான்செப்டே கிடையாது. ஒரு ரவுடி கேங்ஸ்டருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்காம போல ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தான் பிடிக்காம போனா இந்த படத்தை டம்ப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பீரியட்ல வந்து ரவுடிசம்ன்றது சென்னையில ரொம்பவுமே அதிகமா இருந்ததுன்றது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, இப்பவுமே இருக்குன்றது நெக்ஸ்டா வச்சுக்கேன். ஆனா இங்க விஷயம் என்னன்னா அவர் வந்து இந்த படத்துல இந்த 2 கட்சியும் எந்தெந்த கட்சின்றதுக்கு நிறைய இன்ட்டு கொடுத்துருப்பாரு. உன்னால நம்ப முடியுதா? இப்ப நீ இந்த சீனை பாரு. குமாருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் அவரை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் சந்தித்ததே இல்லை. இது என் தமிழ் தாயின் மீது ஆணை. இப்ப நீங்க சீனை பார்த்தல, இது எந்த கட்சின்றது நம்ம சொல்றதை விட பாக்குற ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இது எந்தெந்த கட்சியை குறிக்குதுன்றத போட்டுருங்க. அவ்வளவுதான். புதுப்பேட்டை படம் வந்து மாஸ்டர் பீஸ். ஓகேவா? ஆனா என்னன்னா இப்ப ஜீனியஸ் செல்வராகவன்றது தான் அவருக்கான ஒரு டைட்டில். ஆனா நம்ம ஒரு சில ஹாலிவுட் படம்லாம் பாக்குறப்போ இவர் இங்க இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்றது நிறைய தெரியுது. எக்ஸாம்பிள் மயக்கம் மேன 1000ல் ஒருவனோட அந்த எமோஷனே வந்து ஸ்கின். சரி, நம்ம அதை போ பேசுவோம். ஓகேவா? அதுதான் புதுப்பேட்டை படத்துல விஷயம் வந்து இவ்வளவுதான். ஒரு கேங்ஸ்டருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். இதுல வந்து நம்ம ஈவு இறக்கம் பார்க்காம ஒரு கேங்ஸ்டர் எப்படி இருப்பான்றத காமிச்சது தான். இவ்வளவுதான் புதுப்பேட்டை படத்துல இவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் செல்வராகவன் மூவில எந்த மூவியை பத்தி பேசலான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அம்புட்டு தான்.